अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜன் திருவருளால் ஏக்நாத்தி பாகவதம் 4வது சாப்டரில் 261வது மூவி இப்போது நாம் காண வேண்டியது. ஆத்ம ரகசியங்களை பற்றி விரிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிப்பலாயன் அப்படிங்கிற ஒரு முனிவர். அதுல போன ஸ்லோகத்துல நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அது என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, எரியும் நெருப்பே ஜுவாலையாக இருப்பதால், அப்புறம் தங்கம் நகைகளாகவே இருப்பதால் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது. பட் அது என்னதான் விளக்கம் அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஜென்ரலா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான், இந்திரியங்களால பிரம்மத்தை காண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்ல நினைக்கிறார். பட் சுட்டெரிப்பதில்லையோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நானே தான் இப்போ மாயையில மனம் புத்தி அகங்காரமா இருக்கேன், சரியா? அப்போ மனம் புத்தி அகங்காரம் யாரு? நான் தான். என்னை விட்டு அது வேறா இருந்ததுன்னா ஒண்ணு இன்னொன்னு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். நானே அதுவா இருக்கும்போது அது என்னை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, அப்படி ஒரு விளக்கமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரியா? அதாவது ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சூரிய ஒளியால் தான் சந்திரனே பிரகாசிக்கின்றது, அப்புறம் சந்திர ஒளியை வச்சு எப்படிடா இது பிரகாசிக்கும், இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுதான் அவர் சொல்ல வர்றது அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, சரியா? அதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, நமக்கு தியரியில எந்த குழப்பமும் இல்லை. எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, அந்த எக்ஸாம்பிளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ரெண்டு ஒண்ணு தான். நெருப்பு வேற பிளேம் வேற இல்லை, தங்கம் வேற நகை வேற இல்லை. ரெண்டு ஒன்னாவே இருக்கும்போது ஒண்ணு இன்னொன்னு சுட்டி காட்ட முடியாது, சுட்டெரித்து விட முடியாது அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு இதை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அது அதுவாகவே இருக்கிறது, அதனால இது அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த இதற்காக அது சொல்லப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது 261th ஸ்லோகா. மன்னா, மிகவும் தூய்மையான இந்த உன்னத பரமார்த்த தத்துவத்தை கேட்பாயாக. எந்த தத்துவத்தை கேட்ட மாத்திரத்திலேயே மனிதனின் பெரிய சம்சார பந்தங்கள் யாவும் வேரோடு அறுபடுமோ அதையே மேலும் விவரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிப்பலாய முனிவர் கூறினார், பேரறிவு படைத்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, அது வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. மற்ற அழியக்கூடிய ஜட பொருட்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அது. அது எல்லாவற்றையும் அறியும் சர்வ சாட்சி, எதன் துணையும் இன்றி விளங்கும் ஸ்வஸ்த சித்தம் மற்றும் சனாதனான பகவான் ஸ்ரீ நாராயணனின் நேரடி வடிவம். ஸோ இது ஸ்லோகம். ஸோ இதைத்தான் திருப்பி அடுத்தடுத்து நமக்கு மராட்டியில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. பட் இது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரம்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை பேரறிவு அப்படின்னு சொல்லுவோம். பேரறிவுன்னா அனைத்தையும் அறிகின்ற அறிவா இருப்பதால் அதற்கு பேரறிவுன்னு பேர். ஏன்னா இந்த கற்பனையில இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளுக்கும் அறிவா இருப்பது எதுன்னா அந்த பேரறிவு தானே. இந்த கற்பனையில லட்சக்கணக்கான அறிவு இருக்கு, ஆனா அந்த லட்சக்கணக்கான அறிவுக்கும் அறிவாக இதெல்லாம் அது இருக்கிறதுனாலதான் இதுவே கற்பனையே நீ இருக்கிறதுனாலதான் பண்ண முடியாது. நீ இல்லவே இல்லைன்னா கற்பனை பண்ணவே முடியாது. அப்ப நீ தான் கற்பனையே பண்ற. அப்போ கற்பனையில இருக்கக்கூடிய எல்லா அறிதலுக்கும் அறிவா இருப்பது எது அப்படின்னா அது நீதான். அப்போ ஆட்டோமேட்டிக்லி பேரறிவு அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம், சரியா? பேரறிவு படைத்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இப்ப நெக்ஸ்ட் என்ன? இப்போ கற்பனை உருவாகிறது. கற்பனைன்னா மாயான்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த மாயையில பிறக்குது, அழியுது, ஸோ வரும், போகும், மாறும், தேயும், எல்லாமே மாயையில நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அதற்கு அதிஷ்டானமாக நான் இருக்கின்றேன், அதையெல்லாம் நடத்துபவனாக நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தேவும் இல்லை, வளர்வதும் இல்லை, சரியா? ஸோ இங்க ரெண்டு இந்த 4 பாயிண்ட்டுமே முக்கியம். பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, தேய்வு. நம்ம பிறந்துட்டோம் இல்லையா, நம்ம பிறக்கிறோம், நம்ம இறக்குறோம், அது மட்டும் இல்லை, வளர்றோம், தேய்றோம்.
இந்த நாலுமே இந்த ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே உண்டு. ஹியூமன் பீயிங்ஸ்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பிறந்தோம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் குடு 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 குடுன்னு வளருவோம், சரியா, வேற ரேஞ்ச். 3 மாசம் 6 மாசம் 8 மாசம் ஒரு வருஷம் 2 3 வருஷம் கழிச்சு என்ன இவ்வளவு வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த ஆரம்ப காலத்துல 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அசுர வளர்ச்சி. அப்புறம் 20 இயர்ஸுக்கு மேல மெதுவா தேய ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ முழுசா வளர்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பாருங்களேன், நம்ம பாடி மட்டும் வளருதில்லை, நம்ம மைண்ட் வளருதில்லை, நம்ம புத்தி வளருதில்லை. அப்புறம் வயசு ஆக ஆக என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த பாடி தேய ஆரம்பிக்குது, மனசும் தேய ஆரம்பிக்குது. 5 புலன்களும் வேற லெவல்ல ஒர்க் ஆகும், மைண்டு இன்டெலெக்ட் எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் ஆகும். ஆனா வயசு ஆக ஆக மைண்டு ஒர்க் ஆகாது, இன்டெலெக்ட் ஒர்க் ஆகாது, எல்லாமே தேயும், கடைசியில செத்தும் போகும். ஸோ இட் இஸ் ஜென்ரலி நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங். நான் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்னா ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொன்னேன். பட் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறது எப்படிங்கிறது மாயைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற நான் வளர்வதுமில்லை, தேய்வதுமில்லை, பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை, சச்சிதானந்த ஸ்வரூபமான நான், சாஸ்வதமானவன் நான். இப்போ நமக்கு ஏதாவது பயம் வருது அப்படின்னா, பயம் எதுக்கு வருது? உடம்புக்கு தான் வரும். உடம்பு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயம் வரும். உடம்புக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து உன்னை விட்டு விலகிடுமோன்னு தான் பயம் வரும். ஆனா இது எதுவுமே நீ இல்லையே. எது இருந்தாலும் போனாலும் வந்தாலும் செத்தாலும் நீ இருக்கத்தான் போற. எந்த பங்கமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நீ வாழத்தான் போற. ஸோ இஃப் யூ ஹாவ் சச் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல், அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆனந்தமா வாழ முடியும்? தினமும் மாயை உண்மை நம்புறதுனால தானே இந்த பயம், பதட்டம், இது எல்லாமே மாயை உண்மை நம்புறதுனால தானே. ஆனா நீ மாயையே இல்லையே, நீ உண்மை அல்லவா? உண்மைனா நிரந்தரம் அல்லவா? பிறப்பு வளர்ப்பு, பிறப்பு இறப்பு வளர்வு தேய்வு என்ற இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்லவா நான். நான்றது ஃபீலிங்ல நீங்க அந்த கொண்டு வாங்க அப்படிங்கிற. நீங்க இந்த உடம்பாவே மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை காலம் வாழ போறேன்னா தெரியல, இப்பவே இப்படி இருக்கேன், அதுக்குள்ள நான் போயிடுறதுக்குள்ள நான் எதையாவது அனுபவிச்சிடறேன், இந்த மாதிரி ஏன் கேவலமா உன்னை வந்து ஒரு பாடிக்குள்ள சிக்கிக்கிட்டு நீ இருக்க? உன் பாடியை விட்டு வெளியே வந்து பாரு. நீ பாடியே இல்லை, உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு வந்து பாரு. நீ எப்போதும் ஆனந்தமயமானவன், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானவன், நிரந்தரமானவன், உணர்வுமயமானவன். ஸோ யூ ஆர் அஹெட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த ஃபீலிங்க்கு நீ கொண்டு வா அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மற்ற அழியக்கூடிய ஜட பொருட்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஸோ குவைட் நேச்சுரலி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தானே. ஜட பொருட்கள் எல்லாம் வந்து எல்லாமே மாறிட்டு இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு, தேயின்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் அப்படி இல்லாம இருக்கனாலே குவைட் நேச்சுரலி எதுவும் ஒன்றாக முடியாதுன்னு புரிஞ்சுப்போம். அது எல்லாவற்றையும் அறியும் சர்வசாட்சி. ஸோ அதை நான் முதல்லயே சொல்லிட்டு இருந்தேன், பேரறிவுக்கு விளக்கம் கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே அதிஷ்டானமா இருக்கக்கூடியது அதுதான். நீ டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ஆகா ஓகே, எத்தனையோ அறிவுகள் எதுல? மாயையில. மாயையில்னா கற்பனையில். இந்த எல்லா அறிவுகளுக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா அதுதான் பரபிரம்மம். இப்போ அனைத்திற்கும் அதிஷ்டானம்னு வச்சுக்கணும் சர்வசாட்சி அப்படிங்கிற இடத்துல. சர்வசாட்சி எதன் துணையுமின்றி விளங்கும் ஸ்வசித்தம். அதாவது இந்த உலகத்துல இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா காரணத்தை கண்டுபிடிச்சிட்டே போகலாம். கடைசியில இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா பிரம்மம்னு ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கும் போது பிரம்மத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு காரணமே இல்லை. அதுதான் சுவசுத்தமாக, சுவானந்தமாக, சச்சிதானந்தமாக, அது அதுவாகவே மெளிர்ந்து கொண்டு ஒளிர்ந்து கொண்டு இருக்கும் போது, சுயம் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சக்திக்கு தனியா காரணத்தையோ எதுவுமே காட்டிட முடியாது. அனதர் பெஸ்ட் செட் எக்ஸாம்பிள் ஃபார் பரபிரம்மா சிவசித்தம் மற்றும் சனாதனனான பகவான் ஸ்ரீ நாராயணனின் நேரடி வடிவமாகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்துக்கு தான் நாராயணன் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே டீட்டெயிலாக எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். அந்த ஆத்மா கல்ப கோடி காலங்கள் ஆனாலும் எக்காலத்திலும் புதிய பிறவியை எடுப்பதே இல்லை. ஜட உடலுக்கு ஏற்படுவது போன்ற மரணம் என்பதும் கல்பத்தின் முடிவில் கூட அந்த ஆத்மாவிற்கு எவ்விதத்திலும் இல்லை. ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. இந்த நான் சொன்ன மாதிரி இவரும் உடம்போட தான் கம்பேர் பண்ணி பேசுறாரு. இந்த உடம்பு பிறக்குது, இந்த உடம்பு அழியுது, உடம்பு வளருது, உடம்பு தேயுது. ஆனா இந்த உடம்பு மாதிரி இல்லடா நீ உடம்பே இல்லடா. அது எப்போதும் எப்பயுமே இருக்கக்கூடியது. எக்ஸ்ட்ரீமா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு பாருங்க. நீ பிறந்து பிறந்து வளர்ந்துகிட்டே இருப்ப, கடைசியில கல்பம்னு ஒண்ணு வரும்போது அந்த கல்பத்துல கூட நீ இருப்ப, சரியா?
கல்பத்துல கூட நீ இருப்ப. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜட உடலுக்கு ஏற்படுவது போன்ற மரணம் என்பது கல்பத்தின் முடிவிலும் கூட அந்த ஆத்மாவிற்கு எவ்விதத்திலும் இல்லை அப்படிங்கிற ஒரு நச் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா இங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஹவு ஷுட் வி ஃபீல் அபவுட் அவர் செல்ஃப் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. அழிவில்லாதவன் நான், என்றைக்கும் அழிவில்லாதவன் நான். ஸோ தட் ஃபீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த ஆத்மாவிற்கு உண்மையாகவே வளர்ச்சி என்பது கிடையாது. அதே போல அதில் எல்லளவும் தேய்மானம் என்பதும் இல்லை. அது எல்லாவற்றையும் விட முற்றிலும் தனித்து விளங்கும் உன்னதமான சாட்சி வடிவமாகவே எப்போதும் இருக்கிறது. இப்போ பிறப்பிறப்புக்கு அப்புறமா வளர்வு தேவைன்றத அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கு. அது நீங்கள் உடம்பு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆத்மா இல்லை அப்படின்னு அடுத்து சிம்பிளாக சொல்லிட்டாரு. அந்த ஆத்மாவை நிரூபிப்பதற்கோ அல்லது அடைவதற்கோ வேறு எந்த ஒரு பெரிய வெளிப்புற சாதனங்களும் தேவையில்லை. அது எப்போதும் தனக்குத்தானே பிரகாசிக்கும் சிவசித்தம் ஆகும் அவரே பகவான் நாராயணன். சீதைகேன் பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணங்களாக இருக்கின்ற அவனுக்கு பிரமாணத்தை தர முடியாது. ஒளிகளுக்கெல்லாம் ஒளிகளாக இருக்கின்ற அவனுக்கு தனியாக ஒரு ஒளி என்பது இல்லை அப்படின்னு சொல்றதோட சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற அதற்கு இன்னொரு ஒளியை நாம் காட்ட முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எதை பார்க்கணும்னாலும் அதற்கு வந்து ஒரு ஒளி வேணுங்க. இன்னைக்கு நீ வந்து சூரிய ஒளியில இதெல்லாம் பார்க்குற, நைட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ஒளியில இதெல்லாம் நீ பார்க்குற. இப்போ எந்த ஒரு பொருளையும் ஒளிரச் செய்வதற்கு ஒரு ஒளி வேணும். ஆனா சுயம் பிரகாசமாய் ஒளிர்வதல்லவோ அந்த ஆத்மா. இந்த லைட் ஒளி, இந்த லைட்டுக்கு எதுப்பா ஒளி அப்படின்னா நீ சூரியனை தான் காட்டுவ. சூரியனுடைய சோலார் செல் மூலியமா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சுதான் நைட்ல வந்து ஒளிருது உனக்கு. அப்போ இந்த லைட் ஒளிர்றதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக சோலார் எனர்ஜி சொல்லியிருக்கேன். அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜியை வச்சு தண்ணீர் பிளான்ட்ல, ஃபயர் எனர்ஜி வச்சு கோல் பிளான்ட்ல, தெர்மல் பிளான்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றோம். பட் அல்டிமேட்லி அந்த எனர்ஜிக்கெல்லாம் எங்க எனர்ஜி கொடுத்தது யாரு அப்படின்னா அதுக்கு சுயம் பிரகாசமாக ஒளிர்வது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கா இல்லையா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சூரியனை எடுத்துக்கோங்க. சூரியன்ட்டு இருந்து நீ வந்து நைட்ல பல்ப் எரிய வைக்கிற, ஆனா அந்த சூரியனுக்கு யார் லைட்டு அப்படின்னா சூரியன் சுயம் பிரகாசம்டா, அதுக்கெல்லாம் யாரும் லைட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லலாம். சூரியனுக்கு யார் லைட் கொடுத்தாங்கன்னா அது பிரம்மன்டா. சூரியனுக்கு பிரமாணத்தை காட்டிடலாம். ஏன்னா பிரம்மன் தானே பஞ்சபூதங்களா இருக்கு. அப்ப பஞ்சபூதம் வரைக்கும் நீ போயிடுவ. பஞ்சபூதத்துக்கு பிரமாணத்தை காட்ட முடியாதான்னா காட்டலாம். அது யாருன்னா பிரம்மன்னு காட்டிடலாம். அந்த பிரம்மத்துக்கு பிரமாணத்தை காட்ட சொன்னா எங்க போய் காட்டுறது? அப்ப சுயம் பிரகாசம்னு சொல்லக்கூடியதே அதற்கு சுயம் பிரகாசத்திற்கே சுயம் பிரகாசம், சுயம் பிரகாசமான சூரியனுக்கே சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதுதான் நம்ம ஆத்மா. அதுதான் நான் வேற நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டா என்ன ஒரு ஆனந்தம் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஐடென்டிபிகேஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். கயிறா இருக்கு, பாம்பா இருக்குல்ல, நீ என்ன நினைக்கிறேங்கிறது மேட்ரு. அப்போ உன்னை நீ என்னவா நினைக்கிறேங்கிறது மேட்ரு. நீ உன்னை உடம்பா நினைச்சேன்னா அதோ கதி, அதை விட்டுட்டு நீ உன்னை பிரம்மமா நினைச்சேன்னா என்ன கதி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவர் ஆதி காலத்திற்கும் அவர் ஆதி காலத்திற்கும் முற்பட்ட சனாதன பொருள். மாயையின் தீண்டல் என்பது அவரிடம் சற்றும் இல்லை. விதேக மன்னனே, எல்லையற்ற தூய்மை வாய்ந்த ஆத்மாவின் இயல்பு இதுவே ஆகும். அகைன் சேம் பாயிண்ட்ஸ் தான். ஆதி காலத்திற்கு முற்பட்ட சனாதன பொருள். ஐ டோன்ட் நோ சனாதன பொருள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா சனாதனம் அப்படின்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஆதி காலத்திற்கும் முற்பட்ட சனாதன பொருள், மாயையின் தீண்டல் என்பது அவரிடம் சற்றும் இல்லை. எது பெர்மனண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஆதி காலத்திற்கும் முற்பட்டன்னு, அதுக்குதான் ஆதியே இல்லையே, அப்புறம் அதுக்கும் முற்பட்டுன்னு எதுக்கு சொல்லணும்? ஸோ அதனால மாயைங்கிறது அதுல இருந்து வந்தது தானே. எதுக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய இது பிறப்பு இறப்பு இல்லாத, அதை தீண்டிவிட முடியாது. மாயையின் தீண்டல் அவரிடம் சற்றும் இல்லை. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விதேக மன்னனே, எல்லையற்ற தூய்மை வாய்ந்த ஆத்மாவின் இயல்பு இதுவே ஆகும் என்று புரிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து மாயையின் தீண்டல் எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது மாயையால் அது பாதிக்காதுன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அதுவேதான் மாயா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் மாயை வந்து அது ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணாது. இந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படியே ஒன்னஸ் ஃபீலை மிஸ் பண்ணாமலே தான் இது ரெண்டா இருக்கு. அப்போ அந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு எந்த பங்கும் வராமலே தான் இது ரெண்டா இருக்கு. அப்ப இந்த மாயை வந்து அதை எதுவும் பண்ணாது. ஸோ அது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வந்து தயவு செய்து ஃபீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகால மறுபடியும் பிரம்ம ரகசியத்தை எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். பிராணவாயுவானது பிரம்மனின் தூண்டுதலால் எவ்வாறு எல்லா உடல்களிலும் தடையின்றி இயங்குகிறதோ
அதுபோலவே ஆத்மாவும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்தாலும் உடலின் தர்மங்களான பசிதாகம் பிறப்பிறப்பு ஆகியவற்றால் ஒருபோதும் பற்றப்படுவதில்லை. அதாவது ஏற்கனவே போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு, இட் இஸ் நாட் அன்டச்டு, அதாவது மாயையால் அது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா மறுபடியும் சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் என்ன, பிராணவாயு அது உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் உயிரோட இருக்கான். பிராணவாயு இல்லாம போயிடுச்சுன்னா அந்த மனுஷன் உயிரோட இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கை செயலிழந்துடுச்சு, கால் செயலிழந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பிராணவாயுன் ஓட்டம் நின்று போயிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒன்ஸ் அந்த எனர்ஜி ஃப்ளோ கட் ஆயிடுச்சு, அந்த எனர்ஜி ஃப்ளோ அங்க நடக்கல அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பட் நம்ம பாடியில இன்னைக்கு உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடமுமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. உனக்கு உணர்வு இருக்குல்ல, தொட்டா உனக்கு உணர்வு தெரியுது இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எப்படி இயங்குகிறதோ அது போல ஆத்மாவும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. இப்போ ஆத்மாங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உடம்புல எப்படி பிராணன் எல்லா இடத்துலயும் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஆத்மா தான் இருக்கு. ஆத்மா தவிர எதுவுமே இல்லை. இப்போ உலகமா இருக்கிறதே ஆத்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் பிச்சைக்காரனா கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ஒருத்தன் நோயில கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ஒருத்தன் பயங்கரமா அந்த மாயில நடிப்புக்காக பயங்கர வேதனைகள் எல்லாம் பார்ப்பீங்க. என்னது பிரம்மமே ஐ மீன் ஆத்மாவே உலகமா இருக்கா, அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த அவலங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கா, அப்ப அழுகுறது ஆத்மாவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படிங்கிறதுனால ஈவன் தோ இட் ஹாஸ் பீன், அதுதான் இங்க எல்லாமா இருக்கு, இந்த பிரம்மமே அது கல்பனையிலே இங்க உலகமாக விரிந்திருக்கின்றது, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஆத்மா இட்ஸ் நாட் அட் ஆல் டச்டு பை இட்ஸ் ஓன் கல்பனா அப்படின்னு சேர்ந்து பிரிச்சுக்கணும். ஏன்னா மாயா தானே இருக்கு. ஆத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னா உண்மையில எல்லாம் ஒண்ணும் வியாபிச்சிருக்குல்ல, சும்மா நாஜுக்கும் கற்பனையில வியாபிச்சிட்டு இருக்கு. கற்பனைங்கிறது இல்லவே இல்லை, அது இல்லாதது எப்படி இருக்கிறத பாதிக்க முடியும்? சோ தேர்ஃபோர் உடலின் தர்மங்களான பசி, தாகம், பிறப்பு, இறப்பு ஆகியவற்றால் ஒருபோதும் பற்றப்படுவதில்லை. It will not touch you because you are not the body. The body is untouched by the, sorry, Brahman is untouched by this body. இந்த பாடியால அந்த பிரம்மத்தை தொடக்கூட முடியாது. அப்ப பசி எடுக்கும், அதான் நான் சொன்னேன்ல கஷ்டப்படுவோம் அப்படின்னு, பசி, தாகம் இதெல்லாம் பயங்கர கஷ்டம். அதுவும் பிறப்பு இறப்புலாம் பயங்கரமான கஷ்டமா. பொதுவா இந்த பிறப்பு இறப்பு இதை பத்திலாம் சிந்திச்சாலே நீ ஞானி ஆயிடுவே அப்படின்னு எல்லாம் ஞானேஸ்வரியில சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அது இவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லா இடத்திலும் இந்த பிரம்மமே வியாபித்திருக்கிறது. எப்படி பிராணன் உடம்பு ஃபுல்லா வியாபிச்சிருக்கோம் அந்த மாதிரி பிரம்மமே எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ உடல் முழுக்கவும் பிரம்மம் தானே வியாபிச்சிருக்கு. அப்போ உடலின் தர்மங்களான பசி யாருக்கு? பிரம்மத்துக்கா? தாகம் யாருக்கு? பிரம்மத்திற்கா? பிறப்பு இறப்பு பிரம்மத்திற்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிற ரகசியம் புரியணும். அதுதான் மேஜிக்கே. சரியா? இங்கே மாயையாகத்தான் இந்த உடல் இருக்கின்றது. உடலின் தர்மமே மாயைதான், பசியும் மாயைதான், தாகமும் மாயைதான், பிறப்பும் மாயை, இறப்பும் மாயை, எல்லாம் மாயையின் தர்மம் அப்பா. ஆனால் சத்தியத்தில் அந்த மாயைக்கு எந்த தடைகளும் ஏற்படுத்த, சத்தியத்திற்கு எதுவும் ஏற்படுத்த முடியாதல்லவா என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? So therefore is again I am வியாபித்துக் கொண்டிருக்கிறேன், எங்கும் இருப்பது, எத்திலும் இருப்பது, எல்லாமா இருப்பது, அனைத்தும் நானா இருந்தும் ஆனால் இந்த மாயையில் தர்மங்கள் எதுவும் என்னை பாதிக்காது அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகம். ஐ திங்க் இதுவே அவர் இப்படி இன்னும் டீட்டெயிலா சொல்றாருன்னு பார்ப்போம். உலக இயக்கத்திற்கு ஆதாரமான சூத்ராத்மாவான அப்படின்னு சொன்னா சூத்திரதாரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க சூத்ராத்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. உலக இயக்கத்திற்கு ஆதாரமான பிராணவாயுவை உற்று நோக்குவாயாக, அது எல்லா உடல்களிலும் சமமாகவே உலா வருகிறது. ஆயினும் அந்தந்த உடல்களின் குணங்களிலோ அல்லது தோஷங்களிலோ அது எக்காலத்திலும் சற்றும் பற்றப்படுவதில்லை. இட்ஸ் ஆல்சோ வெரி குட் எக்ஸாம்பிள் பா. எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இவரு. பிராணவாயு எக்ஸாம்பிள் இஸ் வெரி நைஸ் எக்ஸாம்பிள். இப்போ பிராணனின் கட்டுப்பாடு, அந்த பிராணன்ல கிரானிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மருத்துவமே இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பிராண சமன்பாடு குறைபாடு, பிராணனுடைய இம்பேலன்ஸ் தான் ஒரு மனுஷனுக்கு வியாதியா வருது. அப்ப பிராணன் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ அது அந்தந்த நேரத்துல அப்படி எப்படி அது இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது.
நாட் ஒன்லி தட், மனித உடல் மட்டும் இல்ல, மனமும் ஆரோக்கியமா இருக்கணும், புத்தியும் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்குண்டான அந்த ப்ராணிக் ஃப்ளோ அப்படிங்கிறது வெரி வெரி எசென்ஷியல் இல்லையா? ஆனா இங்க என்ன அழகா சொல்றாருன்னா, ஆனா அது இருக்கு, இல்லாம எல்லாம் இல்ல, பாடி ஃபுல்லா இருக்கு, பாடி ஃபுல்லா பிராணன் போயிட்டு தான் இருக்கு. நான் தான் சொன்னேன், உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு பிராணன் இருந்துகிட்டே தான் இருக்கும், இல்லைன்னா செயலிழந்து போயிடும்னு சொன்னேன். அப்ப இருக்கு, ஆனா அந்த உடல்களின் குணங்களிலோ அல்லது தோஷங்களிலோ அது எக்காலத்திலும் சற்றும் பற்றப்படுவதில்லை. இந்த பாடி அஃபெக்ட் ஆகும், எதனாலன்னா பிராணன் இம்பேலன்ஸ் ஆகும்போது பாடி அஃபெக்ட் ஆகும், ஆனா பிராணன் அஃபெக்ட் ஆகுமா? பிராணன் அஃபெக்ட் ஆகாது, ஆனா பிராணன் இம்பேலன்ஸ் ஆனா பாடி அஃபெக்ட் ஆகும். So that will not affect the பிராணன். So பிராணனுடைய ஒரு இடத்துல வந்து எவ்வளவு இருக்கணுமோ அது இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பாடி சஃபர் ஆகலாம், ஆனா பிராணன் சஃபர் ஆகுது. ஏன்னா பிராணன் இஸ் தி ரூட் ஃபார் திஸ் பாடி. பாடியா இருக்கிறதுக்கே பிராணன் தான் காரணம். ஆனா அதனுடைய இம்பேலன்ஸ் வந்து பாடியை டேமேஜ் பண்ணா கூட பிராணன் அதை டேமேஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம்னா, என்னுடைய கற்பனையில 1008 விகாரங்கள் இருக்கலாம், ஆனா அந்த விகாரங்கள் என்ன தொட முடியாது. ஸோ இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான், பிராணனே தான் இங்க பாடியா இருக்கு, அந்த பாடியில 1000 விகாரம் வரலாம், ஆனா பிராணன்ல விகாரத்தை பார்க்க முடியாது அப்படின்னு அழகா லிங்க் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அந்தந்த உடல்களின் குணங்களிலோ தோற்றங்களிலோ அது எக்காலத்திலும் சற்றும் பற்றுப்படுவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாதா பித்தா கபால்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. அந்த பிராணக்கு இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் வாதா பித்தா கபா கூட்டுறது எல்லாமே தோஷங்கள்னு சொல்லுவோம். பட் இந்த தோஷங்கள் வந்து பிராணனை எதுவும் பண்ணிட போறதில்லை. அந்த மாதிரி அது போலவே இந்த ஆத்மா எங்கும் நிறைந்த முழுமையான வியாபகம் ஆகும், அசைவன அசைவற்றன ஆகிய எல்லாவற்றிலும் அதுவே நிரம்பியுள்ளது. ஆயினும் உடலின் சகல குணங்களையும் தோஷங்களையும் அது தன்மேல் சற்றும் தீண்ட அனுமதிப்பதில்லை. உடலின் அப்படின்னு சொல்லும்போது மாயையின் அப்படின்னு கூட சேர்ந்து எடுத்துக்கோங்க. எங்கும் நிறைந்த முழுமையாக வியாபகம்னா இந்த ஒட்டுமொத்த உலகமாகவே அதுதான் இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். அதான் அவரே சொல்லிட்டாரு, அசைவன அசைவற்றவன இந்த எல்லாவற்றிலும் நிரம்பியுள்ளது அதுதான். ஆனா இங்க உடலின் சகல குணங்களையும் தோஷங்களையும் அது தன்மேல் அப்படின்னு சொல்றதை விட இந்த உலகத்தின் சகல குணங்களையும் தோஷங்களையும் அது தன்மேல் சற்றும் தீண்ட அனுமதிப்பதில்லை. அதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். மை கல்பனா cannot touch myself இல்லையா? So therefore why because it is a maya. I am a satya. ஒரு மாய வஸ்து சத்தியத்தை என்ன செய்து விட முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாயையும் நான் தானே, சத்தியமும் நான் தானே, நானே என்ன செய்துவிட போகிறேன் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லையா? இந்த ஜட உடலானது நோய்களின் இருப்பிடம். அதற்கு பிறப்புண்டு இறப்புண்டு தவிர்க்க முடியாத தர்மங்கள் ஆகும். ஆனால் தூய்மையான அந்த ஆத்மாவோ இந்த இரண்டு நிலைகளையும் கடந்து முற்றிலும் தனித்து விளங்குகிறது. கேட்பாயா? தட் இஸ் வை ஐ கீப் ஆன் டெல்லிங் யூ. உங்க உடம்போட சிக்கிட்டு நீங்க படுற பாடு, ஆனா நம்ம படுற பாடுன்னு வச்சுக்கோங்க. பட் அது நம்ம உடம்பு இல்லாத ஃபீல் பண்ண மொமெண்ட்ல இந்த உடம்புக்கு படுற பாடு நமக்கு இல்லை இல்ல. இதுக்கு தானே நோய் வரும். உங்களுக்கு நோய் வராதுன்னு சொல்லல, உடம்புக்கு வரும். ஆனா நீங்க எனக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க உடம்பே இல்லையே, அப்புறம் உங்களுக்கு நோய் வரும்? உங்களுக்கு நோய் வராது. ஸோ இந்த உடலின் தர்மங்கள் தான் இந்த நோய், பிறப்பு, இறப்பு, துன்பம், கஷ்டம், வலி, வேதனை, இது எல்லாமே உடலின் தர்மங்கள் அப்பா. ஆனா நீயோ உடலை தாண்டி இருக்கின்ற பிரம்மம் அப்பா, உன்னை அது தொட முடியாதப்பா என்று அழகா சொல்லியிருக்கார். பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாத தர்மங்கள் ஆகும். ஆனால் தூய்மையான அந்த ஆத்மாவோ இரண்டு நிலைகளையும் கடந்து அப்படின்னா பிறப்பிறப்பை கடந்து தனித்து விளங்குகிறது. முற்றிலும் அடிவு வடிவமாய் சின்மயமாய் விளங்கும் அந்த பரம்பொருளின் பிரகாசம் அளவற்ற மங்களகரமானது. அதற்கு இந்த உடலால் உண்டாகும் எந்த ஒரு தோஷமும் எவ்விதத்திலும் உண்டாவதே இல்லை. மீண்டும் சேம் திங் சொல்லியிருக்காரு. பர்டிகுலரா சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனால அதன் ஒளியை வைத்து இயங்குகின்ற அந்த மாயை அதை ஒண்ணும் பண்ணிடாதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சூரியன் சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது, அதனின் ஒளியில் வந்து இயங்குகின்ற இந்த சந்திர பிரகாசம் வந்து சூரியனை ஒண்ணும் பண்ணாதா அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். முட்டையிலிருந்து தோன்றுவன, வியர்வையிலிருந்து தோன்றுவன, விதையிலிருந்து முளைப்பன மற்றும் கருப்பையிலிருந்து பிறப்பன ஆகிய 4 வகை யோனிகளில் ஜீவன் எங்கு புகுந்தாலும் அங்கெல்லாம் அந்த ஒரே ஆத்மாவே பிரகாசிக்கிறதே தவிர வேறில்லை. எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது, எல்லாமா இருக்கிறதுன்னு இப்படியே வார்த்தைகளை போடணும்.
தப்புன்னு ஒரு 4 வார்த்தையை போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் வேற எங்க இருக்க முடியும்னு கேள்வி கேட்டுடாம இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு. ஸோ அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த 4 வகையான யோனிகளிலிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது. அது என்னென்னா, முட்டையிலிருந்து உருவாகிறது, வியர்வையிலிருந்து தோன்றுவன. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முட்டையிலிருந்து உங்களுக்கே தெரியும், கோழி முட்டையிலிருந்து, பறவைகள் எல்லாம் முட்டைகளிலிருந்து வருவது அப்படின்னு. வியர்வையிலிருந்து தோன்றுவன அப்படிங்கிறது புழுக்கள் சொல்லுவாங்க பொதுவா. நம்ம உடம்புல நம்ம புண்ணுல எல்லாம் வந்து வியர்வையிலிருந்து தான் அந்த புழுக்கள் எல்லாம் தோன்றுகிறது. ஆனா கொசு, மூட்டைப்பூச்சி, பேனு இந்த மாதிரி இதுவும் வியர்வையிலிருந்து தான் வருதாமா? ஆமா. சரி. விதையிலிருந்து தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முளைப்பன, நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே விதையிலிருந்து வர்றதுதான். கருப்பையிலிருந்து வரப்பது நம்ம சொல்லவே வேணாம், மனுஷனே அதுதான். பிறப்பன ஜராயுதான். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. மேபி வியர்வையிலிருந்து வேணா கொஞ்சம் நமக்கு புரியாம இருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்ச புழுக்கள், அது சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதை தவிர வேற என்னத்தை பார்க்க முடியும்? இந்த உலகத்துல நீ எதை பார்த்தாலும் இந்த 4ல இருந்து தான் வெளியே வர முடியும். இந்த 4ல இருந்து இல்லாம இன்னொன்னு வரவே முடியாது. இந்த 4க்குள்ள எல்லாமே அடக்கம். அதனால சிம்பிளா அனைத்துக்குள்ளும் அடக்கம், இந்த பிரம்மம் எல்லாத்துலயும் இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக இந்த 4 விதத்தை யூஸ் பண்ணி 4 வகை யோனிகளிலும் ஜீவன் எங்கு புகுந்தாலும் அங்கே ஒரே ஆத்மாதான் பிரகாசிக்கிறது தவிர வேறில்லை அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாரு. இதை டீட்டெயிலா இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அண்டஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம் மற்றும் உத்பிஜம் என்று சொல்லப்படக்கூடிய 4 வகையான பிறப்பு சுரங்கங்களிலும் அந்த பிராண வடிவான ஜீவன் தன் லீலையினால் நுழைகிறான். இங்க தன் லீலையினால் ஜீவன் நுழைகிறான் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கணும்னா, உன்னுடைய கர்மாவின் அடிப்படையில தான் உனக்கு அடுத்தடுத்த பிறப்பு அமையுது அப்படின்னு ஞானேஸ்வரியில நிறைய இடத்துல பார்த்தோம் இல்லையா? அப்போ அதன்படி பார்க்கும்போது இங்க ஜீவன் லீலைன்னா, ஜீவன் வந்து இந்த விளையாட்டு, மாய விளையாட்டு இல்லை, மாய விளையாட்டுக்கு பேர் தான் இன்னொரு பேரு லீலை, சரியா? இந்த மாய விளையாட்டுல நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத பொறுத்து நீ அடுத்தடுத்த ஜென்மத்தை எடுக்கிற. ஸோ மனுஷனா பிறந்தவன் ஒழுங்கா அதை ப்ராப்பரா பகவத்கீதையை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணான்னா அவன் பிரம்மமாவே ஆயிடுவான். அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயமா ஃபாலோ பண்ண அடுத்து தேவர்களாகவும் போகலாம், சொர்க்கலோகத்துக்கும் போகலாம். புண்ணியத்தையாவது ஏதாவது பண்ணி தொலைச்சேன்னா. அதை விட்டுட்டு வெறும் பாவமா பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த பிறவியில 5 அறிவு ஜீவனாகவும் பிறக்கலாம். இன்னும் மோசமா பண்ணிட்டே இருந்தேன்னா அதை விட கம்மியாகவும் பிறக்கலாம். இப்படி அவர் ரொம்ப தெளிவா ஞானேஸ்வரியில சொல்லி இருக்கின்றார், சரியா? அந்த வகையில இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 வகையான பிறப்புகள் அப்படிங்கிறது ஜீவன் தான் நுழைகின்றான். ஜீவன் தன்னுடைய லீலையினால் அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத வச்சு இவன் தானே தீர்மானிக்கிறான். ஈஸ்வரன் தான் பிறப்பிக்கின்றான்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஈஸ்வரன் தான் டம்மி பீஸ் தானே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தானே அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே ஜீவனே நுழைகிறான் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? அந்தந்த உடல்களுக்குள் அந்த ஒரே ஆத்மாவே முழுமையாக வெளிப்பட்டு பிரகாசிக்கிறது. உடல்களின் வடிவங்களில் பல்வேறு வேறுபாடுகள் தெரிந்தாலும் அவற்றுள் இருக்கும் ஆத்மா உண்மையாகவே ஒன்றுதான். ஆத்மா ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது உணர்வு உணர்வுன்னு புரிஞ்சுப்பாங்க. எல்லா உலகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஒண்ணுதான். பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா தெரியலாம், அந்த மனதின் காரணமாக. அது ஒரு அறிவு 2 அறிவு அப்படிங்கிற விஷயத்தின் காரணமாக. பட் எல்லா அறிவுமே ஒண்ணுதான். உடல்களின் வடிவங்களில் பல்வேறு வேறுபாடுகள் தெரிந்தாலும் கண்டிப்பா இந்த 4 இருக்கு. ஒன்னொன்னுலயுமே எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது அண்டஜம் உத்பிஜம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதுல முட்டையில பிறக்கக்கூடிய அந்த பறவைகள்லயே காக்கா மாதிரி அந்த காக்காங்கிறது வேணா, அந்த காக்காயில என்னோட டிஃபரன்ஸ் இருக்குன்னு வேணா மேபி நம்ம கண்ணுக்கு தெரியாம போகலாம். பட் பறவைகள் ஒவ்வொன்றுலையுமே லட்சக்கணக்கான டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி ஸ்வேதஜத்திலையும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ், ஜராயுதத்திலையும் உத்பேஜத்திலையும் எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுலையுமே எக்கச்சக்கமான டிஃபரன்ஸோட தான் இருக்கு. ஆனா ஆத்மா அதுக்குள்ள எந்த டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கு. ஸோ யூ கேன் ஃபைண்ட் வேதங்கள் எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் நீ பார்க்கலாம். பட் அது அபேதம் தான். ஆத்மாவுக்கு பேதமே கிடையாது. அது அபேதமாக அனைத்துக்குள்ளும் ஒரே மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ புல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே பச்சை, நிறைய பச்சைகள் இருக்கும். காக்கா அப்படின்னாலும் கூட
அதுலயுமே கொஞ்சம் கருங்காக்கா அந்த மாதிரி கழுத்து நல்லா கருப்பா இருக்கும். அது விதவிதம் 4 தான். ஆனா அதுலயே விதம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா. தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை உற்று நோக்குவாயாக. அவை பலவிதமான வடிவங்களிலும் பெயர்களிலும் தோற்றமளிக்கின்றன. ஆனால் அந்த ஆபரணங்கள் எல்லாவற்றினும் உள்ளேயும் இருப்பது உண்மையாகவே தங்கம் தானே. எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தாமா. அது போலவே பலதரப்பட்ட வடிவங்களுடன் உண்மையாகவே தோற்றமளிக்கும் இந்த அசைவற்றவன உலகில் பிரபஞ்சத்திற்குள் மிக உன்னதமான மூல ஆசாரமாக அதிஷ்டானமாக விளங்கும் ஆத்மா ஒன்றுதான் என்று அறிய வேண்டும். ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்திரியங்களும் மனமும் ஒடுங்கி செயலிழந்து கிடக்கும் போது உடலினுள் பிராணவாயுவானது விழிப்போடு இருந்து எவ்வாறு உடலை காக்கிறதோ அதுபோலவே ஆத்மாவும் சாட்சி வடிவமாக எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அழிவென்பதே இல்லை. நல்லா இருக்குல்லப்பா, சூப்பரா இருக்கு இந்த எக்ஸாம்பிள். அதாவது ஆழ்ந்த உறக்க நிலையில மனசு தூங்கிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்திரியங்கள் வேலை பார்க்காது, மனசு வேலை பார்க்காது, புத்தி வேலை பார்க்காது, இதெல்லாம் ஒன்றும் தெரியும், வேலை பார்க்காதுன்னு தெரியும். ஆனா மூச்சு நீ உள்ள போயிட்டு மூச்சுன்னு சொல்றேன்னா, அதாவது எல்லா உள்ளுறுப்புகளையும் எடுத்துக்கோங்க. உன் மூச்சு காத்து உள்ள போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே ஒருத்தன் செத்து போயிட்டானா இல்லையானு பார்த்தேன். மெதுவாக வயிற்று நான்லாம் அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு நாடி பிடிச்செல்லாம் பார்க்க தெரியாது. உயிரோடு இருக்காரா இல்லையா, அவர் வயிறை பார்த்தா அந்த வயிறு அசையாம இருந்தது ஐயோ இல்லை போல அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு பொதுவா. ஸோ அப்போ உள் உறுப்புகள் அத்தனையும் இயங்கி கொண்டுதான் இருக்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்துல நீ உன் உடம்பு வேலை செய்யல, உன் உடம்பு வேலை செய்யலன்னு இல்லை, உன் மனசு புத்தி வேலை செய்யல, உன் உடலுடைய வெளி அங்கங்கள் வேலை செய்யல, ஆனா உள் உறுப்புகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. எப்படின்னா பிராணன் இயங்கிட்டு தானே இருக்கு. எப்படி பிராணனுக்கு அழிவு இல்லையோ அந்த மாதிரி தான்டா ஆத்மா. நீடா நீ உனக்கு அழிவே இல்லடா. நீ ஏன்டா உன்னை போட்டு நீ இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு லூஸ் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க என்றெல்லாம் சொல்லலாம். நம்ம இந்த ஹையர் நாலேஜ் முன்னாடி பேசியிருக்கோம். அதுல இப்படிதான் எடுத்துருப்போம். நான் யார் அப்படின்னு விசாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா. நான் உடல் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு போயிட்டு இப்போ நான் என்னது உசுரா அப்படின்னு போயிட்டு அந்த உசுருக்கு போயிடுவோம். அப்புறம் அந்த உசுருனா என்ன, சக்தினா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். அப்புறம் எனர்ஜி அதாவது இட் இஸ் a capacity of a matter to do a work அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜின்னா ஒரு மேட்ரு செய்யறதுக்கு உந்து சக்திக்கு தேவையான ஒரு விஷயம்தாமா. இப்போ மேட்டர்னா என்னையா அப்படின்னு பார்ப்போம். மேட்டர்னா இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் வித் மாஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்போ இன்னும் ஆழமா நோக்குப்பா அப்படின்னு சொன்னா அனைத்து அணுக்களுக்குள்ளும் இருப்பது சக்தியேன்னு வந்துடும். அப்போ மேட்ரும் எனர்ஜியும் ஒன்றுன்னு வந்துடும். அப்போ மேட்ரும் எனர்ஜி வேற வேற இல்லைன்னு வந்துடும். அப்போ இங்க இருக்கிறது என்னன்னா எனர்ஜி மட்டும்தான்னு வந்துடும். அப்ப நீ யாருன்னா எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் யூ, அண்ட் நான் யாருன்னா எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் மீ. அப்ப அங்க இருக்கிறது இந்த உயிருள்ள உயிரற்ற எல்லாத்துலயுமே அந்த எனர்ஜி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். ஆனா எல்லாமே வேற வேறையா தான் இருக்கும். அது மரக்கட்டையா இருக்கலாம், அது இரும்பா இருக்கலாம், அது பிளாஸ்டிக்கா இருக்கலாம், அது மனுஷனா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம், பன்னியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். இந்த எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்கு, எனர்ஜி இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு எனர்ஜியும் ஒண்ணுதான் ப்ரூவ் பண்ணுவோம். குவான்டிட்டியில வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாம், குவாலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஒரே சக்தி தான் எத்தனை வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இப்படி எல்லாம் அனைத்தும் ஒன்றுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணதே எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவோம்னா அந்த பிராணனை வச்சுதான் ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாம் மெதுவா இப்போ ஒரே ஒரு பிராணன் இருக்கு. ஆனா நாம் பின்ன எதுக்கு கான்சியஸ்னஸ்ல பேதம் வருது? இப்ப பிராணனை தவிர வேற ஏதாவது இருக்காடா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா உனக்குள்ள இருக்கிற சக்தி எனக்குள்ள இருக்கிற சக்தியும் சக்தியில பார்த்தா ஒன்னா தான் தெரியுது, ஆனா உணர்வுல வேறையா தெரியுது. அப்போ உணர்வுல வேறையா தெரியறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்ப இந்த மகா சக்தியாக இருக்கின்ற அந்த ஒரே சக்திக்கு கண்டிப்பா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்க வேணுமே அப்படின்னு சொல்லி மெகா கான்சியஸை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த சக்திக்கு அப்புறமா சிவத்தை கொண்டு வருவோம். அந்த ஒரு சிவமே இங்கு பல ஆயிரம் சிவங்களாக இங்கே வேஷத்துக்காக அந்த டிஃப்ரெண்டா தெரியுதே தவிர உண்மையிலே டிஃபரன்ஸ் கிடையாது. சிவம் என்பதும் ஒன்றுதான், அந்த ஒரே உணர்வு தான் அப்படின்னு நம்ம படிப்போம். ஞாபகம் இருக்கா? அதைத்தாங்க அழகா சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பிராணன் எங்கும் ஒரே மாதிரி இருக்கின்றதோ அதற்கு அழிவே இல்லையோ அப்படித்தாண்டா இந்த ஆத்மா இருக்கு. அப்படின்னா சக்தியை முதல்ல டிஃபைன் பண்ணிட்டு அந்த சக்தி மாதிரி தான் அந்த சிவம் இருக்கு, அந்த சிவமே நீ அப்படின்னு அழகா டிஃபைன் பண்ணதான் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்ப்போம். ஆழ்ந்த உறக்க நிலையில் பார்க்கின்ற போது மனிதனின் இந்திரியங்கள் அனைத்தும் தத்தமது இயக்கங்களை நிறுத்தி முற்றிலும் ஒடுங்கி விடுகின்றன. அந்த சமயத்திலும் உள்ளே பிராணவாயு ஒருவன் மட்டுமே விழித்திருந்து தன் லீலையினால் அந்த உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். இது நல்ல எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதுதான் சொன்னேன். டீப் ஸ்லீப்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத உணர்றோம்னு சொன்னேன். ஆனா டீப் ஸ்லீப்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சத்தியமான உண்மை தானே. மூச்சு காட்டு போயிட்டு இருக்க போய் தான் நீ உசுரோட இருக்க, உனக்கு உள்ளுறுப்புகள் இயங்கிட்டு இருக்கு. நீ நைட் சாப்பிட்ற, காலையில டைஜஷன் ஆகிட்டு நம்ம டாய்லெட்ல போயிட்டு லெட்டின் போறோம். அதெல்லாம் எப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போய் தானே. நீ தூங்கிட்டா அதுவும் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னுட்டா அது எதுவுமே ஆயிடக்கூடாது இல்லையா. பட் எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய அனுபவம். பிராணன் இயங்கி கொண்டிருக்கின்றது என்பது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த பிராணனோட அழகா லிங்க் பண்றாரு. அந்த பிராணனோட லிங்க் பண்ணி நீ ஆத்மாடான்னு ப்ரூவ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஸோ இங்க நம்ம எது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம்னா, மனிதனின் இந்திரியங்கள் அனைத்தும், அதாவது வெளிப்புற இந்திரியங்கள் அனைத்தும் முற்றிலும் ஒடுங்கி விடுந்தாலும் உள்ளே பிராணவாயு மட்டும் விழித்திருந்து தன் லீலையினால் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அது போலவே விழிப்பு, கனவு போன்ற எல்லா அவஸ்தைகளும் ஒடுங்கி போகும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச தோற்றமும் மறையும் போதும் அங்கே தனித்து விளங்கும் ஒரே சாட்சி வடிவமாக அந்த ஆத்மா எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் இன்னும் நம்ம டீப் ஸ்லீப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சொன்னா இன்னும் பெட்டராகவே புரியும். யாராவது சொல்லுவாங்களே, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் டே ஆழ்ந்த உறக்கத்துல பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா இல்லையா, தூங்குறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா, ஆமான்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தெரியும், தூங்குனதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாதுன்னு எவனாவது வாதாடினா கூட தூங்கும் போது நீ செத்து போகலைங்கிறத கண்டிப்பா ஒத்துப்பான். செத்து போனேன்னா இல்லையா கூட எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிராணன் இயங்கிட்டு இருக்குல்ல, ஏன்னா உனக்குள்ள எல்லாமே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, மறுநாள் ஏன் எந்திரிக்க முடியுதுன்னால. அப்போ அந்த ப்ராசஸ் நடக்கிறது அப்படிங்கிறதுனால பிராணன் இயக்கத்தை கண்டிப்பா ஏத்துக்கத்தான் வேணும். அந்த பிராணனுக்கு இயக்கத்தை கொடுப்பதே சிவம் தானேங்க. அதாவது நம்ம ஹையர் நாலேஜில் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, சக்தி இருக்கு, ஓகே, இந்த சக்தி who is the user and who is the experiencer and who is the director of the சக்தி அப்படின்னு கேட்போமா இல்லையா. and without that how could the சக்தி will perform and action do the action. செயல் செய்யறதுக்கு சக்தி வேணும்டா, யார் இல்லைன்னா. ஆனா என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு கான்சியஸ் வேணும்லடா. சக்தி cannot remain without a consciousness ன்னு சொல்லுவோமா இல்லையா. அப்ப பிராணன் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா கான்சியஸ் இல்லாம எப்படிதான் ஓடிட்டு இருக்கும், லூசு. எது எப்படி வேலை பார்க்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அந்த ஆக்ஷன் எப்படிதான் நடக்கும். சக்தி இருந்தா சிவம் இருந்ததானடா ஆகணும். அப்ப சக்தி இருக்கும் இடத்தில் சிவம் இருக்கும் என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட நீ ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சக்தி இருப்பின் உணர்வை நீ உணர்ந்தாலே உனது இருப்பையும் உணர்ந்த மாதிரி தானேடா அர்த்தமாகும் என்று அற்புதமா விளக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஓகேவா. கல்பங்களின் முடிவிலும் கூட எதற்கு கேடு என்பதே இல்லையோ, அது எது இயற்கையிலேயே சுயம் பிரகாசமாக விளங்குகிறதோ அந்த ஆத்மாவின் விசேஷமான இயல்புகளை மேலும் கூறுகிறேன் மன்னா, மரியாதையுடன் கேட்பாயாக. ஆத்ம ரகசியங்களை நான் விடுற மாதிரி இல்ல, இன்னும் டீப்பா சொல்றேன்டா, அந்த கவனமா கேள்றா அப்படின்னு மன்னனை கேட்கிற மாதிரி நம்ம தான் கேட்கிறாரு. அதனால கேட்போம். எக்ஸ்ட்ரா பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்காரு, ஆத்மாவுக்கு கல்பங்களின் முடிவிலும் கூட எந்த கேடும் ஏற்படாது. அந்த ஆத்மாவை பத்தி இன்னும் நிறைய சொல்றேன், நான் எல்லாம் கவனமா கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை வேணா நாளைக்கு பார்க்கலாமா, 2-3 வரி இருக்கு. சரி பார்க்கலாம். ஆத்மா அல்லாத ஜட பொருட்களை, அனாத்ம வஸ்துக்களை விவேகத்தினால் விளங்குவதன் மூலமே ஆத்ம தத்துவம் உள்ளபடி பிரகாசிக்கும். இத்தகைய உன்னதமான விவேகம் மற்றும் வைராகியம் என்னும் பாக்கியத்தை பெற்ற ஜீவன் சம்சார பந்தங்களிலிருந்து மிக எளிதாக விடுதலை பெறுகிறான். இப்ப ஆத்ம தத்துவத்தை எல்லாம் சொல்லலப்பா, ஆத்மாவை அடையிறதுக்கு வழிகாட்டுறாருப்பா இந்த ஸ்லோகத்துல. கவனமா கேட்டுக்கோங்க. விவேகா அப்படிங்கிறத நான் அடிக்கடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ்ல. க்ஷார அக்ஷார விவேகா, ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகா அப்படின்னு மாதிரி வரும். சரியா.
கஹா கஹான்னு சொன்னா சான்ஸ்கிரிட் போல, சரியா? எனக்கு தெரியாதுங்க. சோ அப்போ ஆத்மா அனாத்மா அப்படின்னா என்னய்யா? என்னமோ சொல்ற புதுசு புதுசா சாரம் அச்சாரங்கிற புரியுற மாதிரி பேசு. ஷார ஷார அதாவது பிரம்மம் சத்தியா, ஜெகத் மித்யா, இதுவும் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. என்னுடைய டெய்லி லட்ச தடவை யூஸ் பண்ணிட்டோம். இங்கே பிரம்மம் சத்தியான்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஜெகத் மித்யான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேரு அனாத்மான்னு அர்த்தம். மாயைக்கு அனாத்மான்னு அர்த்தம், பிரம்மத்திற்கு ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஷாரா அஷாரா அப்படின்னு சொல்லும்போது பிரம்மத்திற்கு ஷாரம் அப்படின்னு அர்த்தம், அப்புறம் மாயைக்கு அஷாரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரம்மம் எது மாயை எது என்பதை கண்டறிவதற்குத்தான் விவேகம் என்று பெயர். சோ சமாதி சட்சம்பத்தி விவேக வைராகிய சமாதி சட்சம்பத்து முமுட்சுத்துவா, அதாவது பிரம்மத்தை அடைவதற்கான வழிகள் என்ன? இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது பிரம்ம ரகசியத்தை பார்த்தோம். அந்த பிரம்ம ரகசியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸா சொல்லப்படுவது வந்து விவேகா, நெக்ஸ்ட் வைராகியா, அப்புறம் சமாதி சஞ்சம்பத்து, அதெல்லாம் வரும், சரியா? அதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம படிக்கிறது விவேகத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அதனால அதெல்லாம் அப்புறம் வந்தா பார்க்கலாம். இப்ப விவேகானா என்ன அப்படிங்கறத இங்க அழகா சொல்லியிருக்கார். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகம். இந்த ஆத்ம தத்துவம் உள்ளபடி பிரகாசிக்கணும்னா இதை முதல்ல நீ புரிஞ்சாகணும். இத்தகைய உன்னதமான விவேகம் மற்றும் வைராகியம் என்னும் வைராகியம் கூட வந்துருச்சு இந்த ஸ்லோகத்திலே. வைராகியம் என்னும் பாக்கியத்தை பெற்ற ஜீவன் சம்சார பந்தங்களிலிருந்து மிக எளிதாக விடுதலை அடைகிறான். So viveka and vairagya is the root cause to experience the பரபிரம்மா ஆத்மா. சொல்லிட்டேன் சரிதான், பிரம்மம்னா என்ன என்னன்னு சொன்னா போதுமா? அனுபவிக்கணும்ல. அனுபவிக்கிறதுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா விவேகா வைராகியா இஸ் தி டூ மெயின் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா அல்லாத மாயையின் தோற்றங்களை விவேகத்தினால் உடனடியாக லெவலாக்கியா அப்படின்னு என்னப்பா, ஏதாவது சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு தெரியல, விலக்கிவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் பிறகு தன் சுய ஆத்ம தத்துவத்தை காண்பதற்கு எவ்வித கடினமான பிரயத்னமும் பட தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாயையை புரிஞ்சுக்கோ. நம்ம தான் டெய்லி கத்திட்டு இருக்கமே, டே மாயே மாயா புரிஞ்சுக்கோடா, மாயே உண்மைன்னு நம்பாதடா, மாயே இந்த நிரந்தரம் இல்லடா, அது அழிஞ்சுக்கிட்டே இருக்குடா, மாறிட்டே இருக்குடா, தேஞ்சுக்கிட்டே இருக்குடா, பிறந்துகிட்டே இருக்குடா, ஏண்டா அதை போயிட்டு உண்மைன்னு நம்புற, மாயே மாயா பார்க்க மாட்டியா அப்படின்னு நம்ம கத்துவோம் இல்லை, அதை தான் சொல்லியிருக்காரு. ஆத்மா அல்லாத மாயையின் தோற்றங்களை விவேகத்தினால் விலக்கிவிட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயை உண்மை என்று நம்புகின்ற நம்பிக்கையை உடைத்து விட வேண்டும்னு அர்த்தம். அப்படி செய்துவிட்டால் பிறகு ஆட்டோமேட்டிக்கா தன் சுய ஆத்ம தத்துவத்தை காண்பதற்கு விதமான கடினமான பிரயத்தனமே தேவையில்லை. அச்சந்திரவை இதுதான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். மாய நீ உண்மையான நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீ ஆத்மஸ்வரூபம்ன்றனால உணர முடியாதரா. ஏன்னா இது ஆத்மா மாயைய நீ மாயையா பார்த்தேன்னா அடுத்த செகண்ட் பின் உண்மை என்னன்றது நீ கேட்ப, அது ஆத்மான்றது ஆட்டோமேட்டிக்கா பிரகாசம் ஆயிடும், சரியா? ஸோ இதையும் நம்ம லட்ச தடவை சொல்லியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மாய தத்துவத்திற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உலகத்தை மாயையா பாருங்க, அப்பதான் நீங்க யாருன்னே நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப உலகத்துமே மாயைனா, நானே மாயைனா, அப்ப நான் இந்த உடம்பு மாயைனா, மனசு மாயைனா, அப்ப உண்மை என்னையா அப்படின்னா இது மாயான்னு 100% புரிஞ்சு அடுத்த செகண்ட் அந்த உண்மையில தாண்டா இருப்ப. அந்த உண்மைதான்டா இந்த மாயையாவும் இருக்குன்னு புரிஞ்சுப்ப. அப்ப ஆல் இஸ் ஒன்னு, லவ் ஆளு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக உன்னிடம் வந்துறையாதா என்று அழகாக ஏக்நாத் மகாராஜ் கேட்கின்றார். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி மாயா. புரிந்து கொண்டு அதை உண்மை என்று நம்பும் நம்பிக்கையை விலக்கிவிட வேண்டும் அர்த்தம். தோற்றங்களை விலக்கிட வேண்டும் அப்படின்னா அதை தோற்றமா பாருன்னு அர்த்தம், தோற்றத்தை உண்மையா பார்க்காதன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அது ஒண்ணு செஞ்சிடாலே போதும், நீ ஆட்டோமேட்டிக்கா நீ ஆத்மான்றது ரியலைஸ் பண்ணிடலாம். லவலாக்கியா அப்படின்னா அது மராட்டி வேர்டுனா, அது ஓவில தானே வருது. ஓகே ஓகே, சான்ஸ்கிரிட் வேர்டு இல்ல. உடனடியாக விலக்கிவிட வேண்டும் அப்படின்னு அதுக்கு மராட்டியில வந்து லவலாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, உடனே நீக்கிடு அப்படின்னு சொல்றதுக்கு. எவனுடைய அந்த கரணத்தில் உன்னதமான விவேகமும் வைராகியமும் உண்மையாகவே பிரகடமாகிறதோ அவனுக்கு இந்த உலகியல் சம்சாரம் என்பது சாரமற்றதாக அசாரமாக உடனடியாக தோற்றமளிக்க தொடங்கிவிடும்.
அவரே யூஸ் பண்ணிட்டாருப்பா, நம்ம யூஸ் பண்ண வேட. ஐயோ, நம்ம யூஸ் பண்ண வேட நான் பெருமை தட்டிக்கிறதா? இல்ல, அவங்க சொன்னது தானே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சாரி. எவனுடைய அந்த கரணத்தில் உன்னதமான விவேகமும் வைராகியமும் உண்மையாகவே பிரகடமாகிறதோ. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விவேகம்னா என்ன, வைராகியம்னா என்னன்னு சொல்லல. இல்ல, வைராகியம்னா என்னன்னு தெரியுமா? உலக பற்றிலிருந்து முற்றிலும் உலக பற்று இல்லாதிருத்தல், சரியா? அல்லது விரக்தன் என்று சொல்வார்கள் இல்லையா? உலக விஷயங்களின் மேல் வெறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை கூட நம்ம வைராகியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த வைராகியம் முதல்ல வரணும்னா விவேகம் முதல்ல வந்தா தான் உண்டு. நம்ம தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோமே, அடிக்ஷன் போகணும்னா மாயையா பாருங்கடான்னு கத்திட்டு இருக்கோம்ல. மாயை உண்மையா பார்த்ததுக்கு அப்புறம் அடிக்ஷன் எப்படி போக்குறது? அது போறது கஷ்டம். ஏன்னா ஒரு பெண்ணை பாக்குறான், பெண்ணு சுகம் கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறான், அதை உண்மைன்னு நினைக்கிறான். உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த சுகம் வேணான்னு சொல்ல சொன்னா எங்கிருந்து சுகம் வராம போகும்? சுகத்தை வேணான்னு சொல்லுவான் பாவம். டே, அங்க பெண்ணும் இல்லை, அந்த சுகமும் இல்லை, அந்த சுகம் எதுவுமே இல்லடா, அது மாயடா. ஆனால் நீயா நினைப்பதனால அது தோன்றுதடா. நினைப்ப நிப்பாட்டினா ஒண்ணும் இல்லடா, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்டா அனுபவமா ஆகுது என்ற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது, மாய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக் அந்த விவேகம்னாலே நீ மாயா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. ஷாரம் எது அஷாரம் எதுன்னு புரிஞ்சுக்கிறது தானே. அஷாரம்னா என்ன? மாயா, மாய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் அசாரம். அசாரத்துக்கு மேல எப்படிங்க அடிக்ஷன் வரும்? அதான் அஷாரத்துக்கு மேல எப்படி லைக்ஸ் வரும்? சாரம்னு நினைக்க போய் தான் நமக்கு அதுக்கு மேல லைக்ஸ் வருது. இது ஒரு செகண்ட் இருக்கும், ஒரு செகண்ட்ல காணாம போயிடுது. அது மறையக்கூடிய பொருள் அப்படின்றதுலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை போய் யாராவது விரும்புவாங்களா என்ன? அப்ப புரியல, அது அசாரம்னு புரியல. இது எனக்கு நிரந்தரமா சுகம் கொடுக்கணும் லூசு மாதிரி நம்பினாதான் அடிக்ட் ஆகிற. அப்ப அசாரம்னு புரிஞ்சுக்கோ. ஸோ வாட் ஐம் கமிங் டு சேனா, வைராகியான்றதெல்லாம் விவேகம் இல்லாம வராதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விவேகத்தை நீ நல்லா வளர்த்துக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வைராகியம் வந்துவிடும். அப்படி வைராகியம் வரணும். நிறைய பேருக்கு விவேகம் இருக்கு, ஆனா வைராகியம் வர மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. அந்த அளவுக்கு விவேகம் வேலை செய்யுது, அவ்வளவுதான். சரியா? விவேகம் வந்தா வைராகியம் வரணும். அப்படி ரெண்டு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலக சம்சாரம் எல்லாம் சாரமற்றதுன்னு தெரிஞ்சதுனால நீ பிரம்மமாவே மாறிடுவ. ஏன்னா மாயா பாத்துட்டேன்னா அடுத்த செகண்ட் பிரம்மன் பாத்துடலாம்னு சொன்னார்ல. மாயா பாக்குறதுக்கு என்ன வேணும்? இந்த ரெண்டு குவாலிபிகேஷன் வேணும், விவேகம் வைராகியம், அந்த ரெண்டு வேணும். உலக பிரபஞ்சத்தின் மேலுள்ள ஆசைகளை முற்றிலுமாக கைவிட்டு தன் உள்ளே ஒளிரும் ஆத்மா ராமனை எவன் தஞ்சம் அடைகிறானோ அவனுடைய உள்ளும் புறமும் பேரானந்தத்தின் முத்திரை நிரந்தரமாக பதிந்துவிடும். வைராகியம்னு சொல்லிட்டு அதை விளக்காம இருப்பாரோ? வைராகியம்னா என்னன்னு அவரை விளக்கிட்டாருப்பா இந்த ஸ்லோகத்துல. பிரபஞ்சத்தின் மேல் உள்ள எல்லா ஆசைகளையும் முற்றிலும் கைவிடுதல், அதுதான் வைராகியம். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு உள்ளே இருக்கின்ற ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா உன் கை வரப்படும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற மகிமைகளை கொண்ட உன்னதமான ஜீவன் முக்தனின் நிலை இதுவே ஆகும். மன்னர்களில் சிறந்தவனே, இந்த தத்துவ உரையாடலின் அடுத்த உன்னதமான தொடர்ச்சியை உனக்கு கூறுகிறேன், கேட்பாயாக. கவலைப்படாதே, தத்துவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் சொல்றேன்டா, இன்னும் கவனமா கேளு என்று யாரு பிப்பலாயன் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஞான விஷயங்கள் இன்னும் இதெல்லாம் மகிமை கொண்ட உன்னதமான ஜீவன் முக்தன நிலை. இப்போ எவ்வளவு நேரம் சொல்றது, எப்போ இந்த விவேகம் வைராகியத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியோ அப்ப அந்த செகண்ட் என்ன ஆயிடுவேன்னா ஜீவன் முக்தனாவே மாறிடுவேன். என்னது ஜீவன் முக்தன் அப்படின்னு கேட்கிறீங்களா? நீ மாயையில இருக்கும் போதே ஆனா நீ முக்தன் ஆயிடுவட. உடம்பை விட்டுட்டு தான் போனதுக்கு அப்புறம் தான் முக்தனானு அவசியம் இல்ல. தி மொமெண்ட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிரேட்டஸ்ட் ட்ரூத், தி சேம் மொமெண்ட் யூ வில் பீ இன் தட் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது என்னன்னா பழத்தை சாப்பிடுற மாதிரி. Instantly, the moment if you realize that I am the Atma, or I can say that differently, that if you start identifying yourself to be an Atma, if you shift the identification towards the Atma, the same moment, மறுபடியும் இங்கிலீஷ் டாலரேட் இருக்கேன், சாரி. ஸோ இது எவ்வளவு ஈஸின்னா ஞான யோகம் அப்படிங்கிறது பழத்தை சாப்பிடுற மாதிரின்னு சொன்னேன். ஏன்னா ஜஸ்ட் நீ என்ன செய்ய போறேன்னா நீ அடையாளப்படுத்துறதுலாம் மட்டும் மாத்த போற. உடம்புங்கிறத அடையாளப்படுத்தி வச்சுட்டு ஆத்மாங்கிறத அடையாளப்படுத்துற மொமெண்ட் மறுபடியும் இங்கிலீஷ் வருது. ஒரு இந்த எந்த மொமெண்ட்ல எந்த செகண்ட்ல நீங்க இந்த அடையாளப்படுத்துறத மாற்றுறீங்களோ அதே மொமெண்ட்ல நீங்க ஆத்ம பிரகாசமா மாற போறீங்க.
அப்போ இந்த மாயையை அழிக்கணுமா? தேவையில்லை. மாயையா புரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட்லயே நீ ஆத்மாவாயிடுவேன்னு சொன்னார் இந்த போன ஸ்லோகத்துல. அப்படி நான் மாயையில் இருக்கும் போதே நீ வந்து ஞானி ஆயிடுவேன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை பத்தி இன்னும் நிறைய பேசுறேன். நாளைக்கு சாயந்தரம் 4:30 வரைக்கும் வாங்க, அப்ப பேசுறேன் ஓகேண்ணா. அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன்.